நேபாளத்தில் சிக்கி தவித்த தமிழர்கள் 21 பேர் இண்டிகோ விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்தனர். டெல்லியில் 21 தமிழர்களுடன் தமிழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல். நேபாளத்தில் இருந்து தாய்நாடு திரும்பிய தமிழர்கள் 21 பேரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற அமைச்சர்கள். இன்று இரவுக்குள் சென்னை அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. நேபாளம் பெருவெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் தமிழகம் திரும்ப உள்ள நிலையில் மீதமுள்ளவர்களும் விரைவில் மீட்கப்படுவார்கள் என அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். கும்பகோணத்தில் இருந்து ஏஜென்சி மூலம் புனித யாத்திரை சென்றவர்கள் உட்பட அனைவரையும் மத்திய அரசின் துணையுடன் மீட்போம் என்றும் நம்பிக்கை. சில பேரை ரிசோர்ஸ் பண்ண முடியும், சில பேரை பண்ண முடியல. ஸோ அரௌண்ட் 90 பிளஸ் அவங்களை ரிசோர்ஸ் பண்றது இப்போ வரைக்கும் அவங்கள எந்த கான்டாக்டுமே இல்லாம இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா எந்த ஒரு தாமதமும் இல்லாம துரிதமா நடக்குது. மியூச்சுவலா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு சர்வைவர் இருந்தா கூட அவங்களை எப்படியாவது கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் துரிதமா நடந்தது. நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து ஆறுதல். மீட்பு பணியை மேற்கொண்ட இராணுவத்திற்கும் அரசுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜெய்சங்கர் எக்ஸ் பதிவு. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிர் பிழைத்த 21 தமிழர்கள் இன்று இரவு சென்னை திரும்புகிறார்கள். டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இரவு 10:50 மணிக்கு வருகை தர உள்ளதாக தகவல். நேபாள வெள்ள பாதிப்பில் சிக்கிய 400 இந்தியர்கள் சீன எல்லைப் பகுதியில் பத்திரமாக இருப்பதாக வெளியுறவுத்துறை தகவல். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்கள் 288 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கம். புழல் சிறையை தொடர்ந்து புழல் M3 காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. காவல் ஆய்வாளர் சேது வசந்தராஜாவின் அறையில் அமர்ந்து வழக்கு ஆவணங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தொடர்பாக பேரவையில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். அரிசி, சர்க்கரை, மஞ்சள், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அரிசி விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்குது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றனர். ஈரான் போர் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு. வெங்காயம் உள்ளிட்ட 41 பொருட்களின் விலையை கண்காணித்து வருவதாக அமைச்சர் வெங்கடரமணன் விளக்கம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது மக்கள் நலன் என்று கூறி தன் மக்கள் நலனை மட்டும் பார்த்தனர் என்ற எம்ஜிஆர் பாடல் பாடி அமைச்சர் சம்பத்குமார் கிண்டல். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் அமைச்சர் பாடிய எம்ஜிஆர் பாடலுக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை என திமுக எம்எல்ஏ KN நேரு சாடல்.
80 ஆண்டு காலத்தில் எந்த முதலமைச்சரும் முஸ்லிம் லீக் அலுவலகம் வந்தது இல்லை. மே 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக முஸ்லிம் லீக் அலுவலகத்திற்கு வந்தார். லஞ்சம், ஊழலற்ற ஆட்சி வழங்குவேன், சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு எடுத்தோம் என அமைச்சர் ஷாஜகான் பேச்சு. சமத்துவ இடுகாடு வைத்துள்ள ஊராட்சிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு. சாதிய பிரச்சனைகள் அதிகம் நடக்கும் கிராமங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த முடிவு. ஏகனாபுரம் மக்களின் கோரிக்கைக்கு இணங்க புதிய சமூக நலக்கூடம் கட்டித்தரப்படும் என அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. தாவேகாவின் அறிவிப்புகளை வரவேற்கிறேன். ஆனால் அமைச்சர் ஷாஜகான் மற்றவர்களை தாக்கி பேசுவது நன்றி கெட்ட உணர்வாக அமைந்துவிடும் என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பேச்சு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியமைக்க முயன்றதால்தான் கூட்டணியை விட்டு வெளியேறியதாக ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் கூறினார். நன்றி கெட்ட என்ற வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. கார் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்குமாறு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவுறுத்தல். கஜானா காலியாகிவிட்டதாக தமிழக அரசு தெரிவித்ததை வைத்துதான் எங்களுக்கு கார் வேண்டாம் என கூறுகிறோம் என்றும் பேச்சு. எம்எல்ஏக்களுக்கு கார் என்பது ஆடம்பரமல்ல, தொகுதி பிரச்சனையை அறிய கார் அவசியம். கடந்த திமுக ஆட்சியில் நிதி பற்றாக்குறை நிலவிய போதும் கலைஞருக்காக பேனா சிலை எழுப்ப முடிவெடுக்கவில்லையா என்றும் சரமாரி கேள்வி. திமுகவினர் தங்கள் தலைவர் திருமாவுக்கு நன்றி சொல்வதில்லை என அமைச்சர் வன்னியரசு குற்றச்சாட்டு. தன்னுடைய அரசியல் ஆசான் திருமாவளவன் என உதயநிதி ஸ்டாலின் பதில். திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்கள் உருவாக்கி அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் 7ஆக இருந்த சென்னை மாவட்டங்கள் 10ஆக பிரிப்பு. திமுகவில் செய்யப்பட்டுள்ள மறுசீரமைப்பிற்கு கட்சியினர் அனைவரும் துணை நிற்க வேண்டும். திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் எனவும் அக்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என கூற நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன இங்கிலாந்தின் அரசரா? சகோதரரை தாக்கிய வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு கோரிய அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். கர்நாடகாவில் 101 வட்டங்களை அம்மாநில அரசு வறட்சி பாதித்ததாக அறிவித்த நிலையில் மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க என்ன தயக்கம்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம், தண்ணீர் பாட்டிலுடன் கூடிய நவீன மிதிவண்டி வழங்கும் திட்டத்திற்கு இணையவழி ஒப்பந்தம் கோரிய தமிழ்நாடு அரசு. நாளை முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை தகுதியான நிறுவனங்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் புகைப்படத்தை மாட்ட முயன்ற தாவேக நிர்வாகிகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் புகைப்படங்களையும் மாட்டுவதற்கு திமுக உறுப்பினர்கள் போட்டி போட்டதால் சலசலப்பு. திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் திரளானோர் போராட்டம். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம்.
திருவண்ணாமலை காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கோஷ்டி மோதல். நாற்காலியை தூக்கி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர், துணை மேயர் இடையே கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. மேயர் இருக்கை அருகே துணை மேயர் இருக்கை போடப்பட்ட நிலையில் தர்ணாவில் ஈடுபட்ட மேயர். சேலம் மாநகராட்சியில் காங்கிரஸ் துணை மேயரின் இருக்கையை அப்புறப்படுத்திய திமுக மேயருக்கு மாணிக்கம் தாக்கூர் கண்டனம். பெண்கள் அதிகார பொறுப்புகளுக்கு வரும்போது ஒடுக்கி அவமதிப்பதுதான் திமுகவினரின் மனநிலையா என சரமாரி கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே FQL செயலி மூலம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக 150 கோடி ரூபாய் மோசடி. மோசடியில் ஈடுபட்ட முகவரை கைது செய்து அழைத்துச் சென்ற போது போலீஸ் வாகனம் மீது கற்கள், காலணிகளை வீசி பணத்தை இழந்தவர்கள் ஆவேசம். கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாட்டை ஒழிக்க அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரிய வழக்கு. தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது மதுரை அமர்வு உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற பாய்மர படகு போட்டி. 15க்கும் மேற்பட்ட படகுகள் கடலில் சீறி பாய்ந்த நிலையில் காற்றின் திசைக்கு ஏற்ப படகை இயக்கி படகுகளை செலுத்திய மீனவர்கள். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராக்கி கட்டிய பள்ளி குழந்தைகள். சிறுமிகள் பிரதமருக்கு முத்தமிட்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்திய நிலையில் சந்திப்பு குறித்த வீடியோ வெளியீடு. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான இலவச இணையவழி பயிற்சி திட்டம் குறித்து காங்கிரஸ் விமர்சனம். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பவே பயிற்சி திட்டம் அறிவிப்பு என ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. கொல்கத்தாவில் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜகவினரின் எத்தனை முட்டைகள் மற்றும் செங்கற்கள் உள்ளன என பார்க்க போகிறேன். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாள் விழாவில் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி பேச்சு. அமெரிக்காவில் நடைபெற்ற செஸ் டூர் 2026 போட்டியில் வெற்றி பெற்ற செஸ் வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பது அவரது அசாதாரண ஆற்றலுக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் என புகழாரம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைப்பதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்ததை தொடர்ந்து கூட்டாக பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1200 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,19,120 ரூபாயும் 1 கிராம் 14,890 ரூபாய்க்கும் விற்பனை.